சேலம் மத்திய சிறையிலிருந்து வெளியே வந்த 4 ரவுடிகளை மற்றொரு வழக்கில் அதிரடியாக கோவை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடிகளான பிரசாந்த், அமர்நாத், ராஜேஷ், பிரவீன் ஆகிய 4 பேர் மீதும் கொலை, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த ஆண்டு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 4 பேரும் ஜாமீனில் வெளிவந்தனர். அவர்களை மற்றொரு வழக்கில் கோவை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனை கண்டித்து ரவுடிகளின் உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் அஸ்தம்பட்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை தரதரவென இழுத்து போலீசார் அப்புறப்படுத்திய போது பெண் காவல் உதவி ஆய்வாளர் தடுமாறி சாலையில் விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. டெல்லியில் கடந்த மாதம் முதல் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் டெல்லியில் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்ததால் சற்று வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் தங்களது யோகாசன திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். சென்னை மெரினாவில் உள்ள ராணிவேரி கல்லூரியில் மருத்துவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் 200 பேர் 1 மணி நேரத்தில் 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. அம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. சிவகங்கை கேந்திரிய வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் யோகாசனங்களை செய்து அசத்தினர். திருச்செந்தூர் கடற்கரை அஞ்சல் துறை அலுவலகம் சார்பில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. அஞ்சல் துறையில் பணியாற்றுவோர் யோகாசனங்கள் செய்ததை மாணவர்கள், பொதுமக்கள் பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.